Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 2 complex numbers created sum பார்க்க போறோம். Okay, 2 more questions. First question, chapter 2 complex numbers. கலப்பெண்கள் அப்படின்றது இல்லைனா சிக்கலெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 1 கிரியேட்டட் சம். ஓகே, கிரியேட்டட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எது இருக்கோ எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் கொண்டு வருவோம். கிரியேட்டட் சம்ஸ் இல்லை பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு போடுறேன். ரைட். சிம்பிளிஃபை ஐ ஸ்கொயர் ஐ கியூப் அப் டு ஐ பவர் 60. அப்போ ஐ பேஸாக இருக்கனால ஐயை வச்சுட்டு மேலே வந்து பவர்ஃபுல் ஆட் பண்ணு. 1 + 2 + 3 + அப் டு +60. ஐ பவர் நேச்சுரல் நம்பர் இருக்குது, ஸ்பெஷல் சீரீஸு n × n + 1/2. என்னுக்கு பதிலாக 60 போடு. அப்போ ஐ 60 × 60 + 1/2 அடித்தோம்னா 30. அப்போ ஐ × 30 61 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா சொல்கிறது? ரைட். இப்போ நம்ம வந்து ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்ட்டு பாரு. 1 3 is 3 6 3 18 1830 ஐ பவர் ஐ பவர் 1830. ஓகே, இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. 4ஆல் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம சரி பண்ணிக்கலாம். ஐ பவர் 4 சம்திங்னு எடுத்துக்கலாம். 4 4 4 16. 4 2 2 3 4 8 வராதா? 5 4 20. சின்ன இருக்குடா தம்பி. 20 3 0. 7 4 28. ரிமைண்டர் 2. ஓகே, குட். அப்போ ஐ பவர் 4 சம்திங் 4 5 7 இன்ட்டு ரிமைண்டர் ஐ ஸ்கொயர். அப்போ இது ஃபுல்லாக ஹோலாக 1 பவர் சம்திங்னு அர்த்தம். ஐ பவர் 4 1. அப்போ 1 பவர் சம்திங் 4 பவர் 5 7 இன்ட்டு ஐ ஸ்கொயர் -1. அப்போ இது 1 இன்ட்டு -1 ஈக்குவல் டு -1 விச் இஸ் ஆன்சர். ஓகே, இந்த கணக்குக்கு உள்ள ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 1. பார்த்துக்க, நிதானம் நம்ம செஞ்சுக்க. 2 மார்க் தான். 4 4 16 2 ரிமைண்டர் 2. கீழே இறக்கிட்டோம்னா 23 5 4 23 30 எல்லாம் 28 2 கரெக்ட் பண்ணிட்டேன். ஆன்சர் எடுத்துட்டேன். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 சிம்பிளிஃபை ஐ ப்ளஸ் 1 + i டிவைடட் பை 1 - i ஹோல் பவர் 4 ப்ளஸ் 1 - i by 1 + i ஹோல் பவர் 4. குட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து சரி பண்ணிக்கிறோம். 1 + i by 1 - i இன்ட்டு கான்ஜுகேட் எடுத்து 1 + i by 1 + i ஹோல் பவர் 4. இது ஒரு செட் ஆஃப். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட் அடுத்த செட்டுக்கு வந்து 1 - i by 1 + i இருக்குது. அப்போ 1 - i by 1 - i அப்படின்றது கான்ஜுகேட்டு. இப்போ மேலே வந்து கீழே மல்டிப்ளை பண்ணால் a + b - b a² + b². சரிங்களா? மேலே மல்டிப்ளை பண்ணையில் a + b ஹோல் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணிடலாம். சரியா? பார்த்துக்கோ, மேலே ஹோல் பவர் 4 இருக்குது. ப்ளஸ்ஸு இது மேலே வந்து 1 - i ஹோல் பவர் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணிடலாம். ரெண்டு சேமாக இருக்கனால இது a² - b² i இருக்கனால a² + b² டினாமினேட்டரில் ஐடென்டிஸ். அப்போ கீழே 2 வந்துடும், மேலே என்ன வந்துடும்டா தம்பி? 1 + i ஹோல் ஸ்கொயர்னு வரும், ஹோல் பவர் 4ன்னு வந்துடும். பொறுமையாக ப்ளஸ்ஸு 1 - i ஹோல் ஸ்கொயர் பை 2 ஹோல் பவர் 4ன்னு வந்துடும். இதை மினிமைஸ் பண்ணணும். மினிமைஸ் பண்ணணும்னா என்ன செய்யலாம்? 4 2 8ன்னு எடுத்து செஞ்சலாமா? இல்லை ஓப்பன் பண்ணிவிட்டால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்ட்டு பாரு. அதாவது 1 + i ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a² + b² சொன்னோம்னா i² - 2ab. அப்போ 2i.
டூ ஏக்கு 1 பிக்கு வந்து ஐ அப்போ 2i அப்போ இது ரெண்டும் அடிச்சிடலாம். ஏன்னா ஐ ஸ்கொயர்னால் -1 +1 கேன்சல் ஆகிரும். என்ன வந்துடும் -2i இதுக்கு வருது. அப்போ அதுக்கு என்ன வந்துடும் +2i வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து -2i ஹோல் பவர் 4/2/4 இதுக்கு வந்து என்ன வந்துடும் +2i ஹோல் பவர் 4 என்ன வந்துடும் 2/4 அப்படின்னு வந்துடும். 2/4 அப்படின்னு வந்துடும். ரைட், இப்போ சரி பண்ணிக்கோ. இப்போ 2/4 i/4 1 டிவைடட் பை 2/4. அதே மாதிரி தான் இதுக்கும் 2/4 டிவைடட் பை 2/4 அது 1 ஆயிரம் i/4 டிவைடட் பை 2/4 அடிச்சிட்டோம்னா 1, இந்த ரேஞ்சில் அடிச்சிட்டோம்னா 1. அப்போ ஆன்சர் 1 + 1 எடா தம்பி வருது 2. சரியா சொல்கிறது 1 + 1 2. இதை காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எழுதணும் அப்படின்னா என்ன ஃபார்மெட் இல்லை, ரியல் பார்ட் இருக்குது, இமேஜினரி பார்ட் இல்லாதனால 2 + 0i அப்படின்னு வேணால் எழுதிக்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்ம் ஆர் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆர் a + ib ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? பார்த்துக்கோ, பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. ஓகே, குட். அவசரப்பட்டுறாத, நிதானமாக செஞ்சுக்க. சரியா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான் செய்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோ. ஓகேயா? ரைட். ஃபைண்ட் த ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். கொஸ்டினை ரீட் பண்ணையில் கவனமாக பார்த்துக்கோ. ஃபைண்டு ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்டு ஒய். சரிங்களா? எக்ஸின் மெய் எக்ஸ் கமா ஒய்யின் மெய் மதிப்புகளை காண்க. கொடுத்துருக்கிறது வந்து 1 + i x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 + i இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 1 - 3i. சரி, இதை வந்து நான் லெஃப்ட் சைடில் உள்ள எக்ஸை மல்டிப்ளை பண்ணி ரியல் பார்ட் தனியாகவும் இமேஜினரி பார்ட் தனியாகவும் பிரிக்க போகிறேன், செப்பரேட் பண்ண போகிறேன். இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன், இதை எடுத்துட்டேன். இப்போ ரியல் பார்ட் வந்து இது ரெண்டு ரியல் பார்ட், ஐ இல்லாதது. ஐயோடு உள்ளது இமேஜினரி பார்ட். அப்போ நான் ப்ளஸ் ஐன்னு வெளியே எடுத்துட்டேன்னா இதில் -x + ஒய்ன்னு வரும். இதில் -x + ஒய்ன்னு வந்துடும். ஈக்குவல் டு 1 - 3i. இப்போ ரெண்டு சைடு ஈக்குவல் பண்ண போகிறேன். ஈக்குவேட்டிங் ரியல் அண்டு இமேஜினரி பார்ட்ஸ் ஆன் போத் சைடு அப்படின்னு அர்த்தம், ரெண்டு சைடும். ஓகே, குட். அப்போ இதில் x + y அப்படின்றது ரியல் பார்ட்டு லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல, இதில் 1, இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு -x + y ஈக்குவல் டு -3, இது இமேஜினரி பார்ட். ரெண்டையும் சால்வ் பண்ணுறோம். சைனை சேஞ்ச் பண்ண முடியாது, அப்படியே அடிச்சிடலாம். +x - x 2y -2. அப்போ y is equal to -1, 2/2னா. இஃப் y is equal to -1, then substituting in என்னது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு போடுவோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x + y ஈக்குவல் டு 1, x - y is equal to 1. அப்போ x is equal - அங்கிட்டு போச்சுன்னா +2, which is ஆன்சர். புரியுதா அப்படின்ட்டு பாரு. ஓகே, இந்த சம்லாம் கேட்கக்கூடிய சம் தாண்டா தம்பி நான் நடத்துறது, முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க. எதையுமே நம்ம வந்து எதிர்பார்த்து செய்வோம், அதுக்கு மேலே ஆண்டவன் இருக்கான். ஓகேங்களா? குட். சென்ட்டை வாங்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே முயற்சி பண்ணணும். நானும் ஒர்க் பண்ணணும், நீனும் ஒர்க் பண்ணணும். நான் மட்டும் ஒர்க் பண்ணால் பத்தாது, சேம் டைம் நீ மட்டும் ஒர்க் பண்ணால் பத்தாது. ஓகேங்களா? ரைட். ஃபைண்ட் த மாடுலஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபைண்ட் த மாடுலஸ் அப்படின்னு கேட்டுட்டு என்ன கேட்டிருக்கான் கொஸ்டின்னு 1 - 3i ஹோல் பவர் 10 கொடுத்துருக்கு. இப்போ z ஈக்குவல் டு தம்பி எடுத்துக்கடா 1 - 3i ஹோல் பவர் 10. இதை நான் மாடுலஸ் z எடுத்தனடா தம்பி. மாடுலஸ் 1 - 3i ஹோல் பவர் 10 அப்படி எழுதிக்கலாம். ஹோல் பவர் 10 அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, மாடுலஸ் இருக்கனால என்ன எழுத போகிறோம், ரூட் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர் ஹோல் பவர் என்ன இருக்குது 10. சரி, இப்போ 1 ஸ்கொயர் 1, 3 ஸ்கொயர் 9, சரியான்னு பார்த்துக்க. ஹோல் பவர் என்னது 10. அப்போ ரூட் 10 ஹோல் பவர் என்ன இருக்கும் 10. ரூட் 10 வந்து 10^1/2 போட்டு ஹோல் பவர் 10ன்னு போட்டுக்கோ. அப்போ 10ஐயும் 2ஐயும் அடிச்சிட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும் 10^4
5 அப்படின்னு வரும். புரியுதான்னு பாரு. அசால்ட்டாக எல்லா கணக்கையும் நினச்சி செஞ்சிடாத. சரிங்களா சொல்கிறது? இதில் வந்து மாடுலஸ் தான் கேட்டிருக்கு. அப்போ மாடுலஸ் எடுக்கையில் 10 மேலே இருக்குது. சரியா சொல்கிறது? அப்போ எடுத்து செய்யலாம். உள்ளே இருக்க 10 வெளியில் கொண்டு போகலாம். வெளியில் உள்ளே எடுத்தாலும் மாடல் சேர்த்து எடுத்தாலுமே என்னடா தம்பி வெளியில் கொண்டு போய்க்கலாம்டா தம்பி. இதை வந்து மாடுலஸ் இசட் பவர் என் ஈக்குவல் டு இசட் மாடுலஸ் பவர் என்னன்னு எழுதி கொள்ளலாம். சரிங்களா? அதனால் பார்த்துக்க, நிதானமாக சேர்ந்துக்க. இந்த கான்செப்ட் வச்சு தான் செஞ்சுருக்கேன். இம்பார்ட்டன்ஸ் சம் ஒன்லி தான் உனக்கு டீச் பண்ணுறேன், பார்த்துக்கோ. குட். நெக்ஸ்ட்டு 5th சம். Next 5th sum. Find modulus and principal argument அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா சொல்கிறது? Find modulus and principal argument அப்படின்னு கொடுத்துருக்கு. -1 - i√3 அப்படின்ட்டுருக்கு. சரி, சொல்யூஷன் போட்டு இந்த சம்மை எடுக்கிறேன். இசட்ஸ் ஈக்குவல் டு -1 - i√3. மாடுலஸ் இசட் அப்படின்னு சொல்கிறது ஆர் அப்படின்றதான் மாடுலஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். -3 வேணால் போட்டுக்கோ. அப்போ 1 ஸ்கொயர் 1, 3 வந்துடும். √4 வரும். வெளியில் எடுத்தால் என்ன வந்துடும்? 2 வந்துடும். இதுதான் மாடுலஸ். நெக்ஸ்ட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு tan inverse of y by x. tan inverse of, இதுக்கு பேர் ஆல்ஃபா. tan inverse of y √3 by 1 equal to tan inverse of √3. அப்போ tan inverse of √3 எதுக்கு வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. இப்போ π/3. அப்போ இந்த ஆர்குமெண்ட் இந்த போலார் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரானது எந்த குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா, இது தீட்டா ஈக்குவல் டு -ஆல்ஃபா, தீட்டா ஈக்குவல் டு 5 - ஆல்ஃபா, தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா -5, ரெண்டுமே மைனஸ். அப்போ இந்த குவாட்ரண்ட்டில் வரும். எத்தனா குவாட்ரண்ட்டு? தேர்ட் குவாட்ரண்ட்டில் வருது. தீட்டா லைஸ் தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்ட்டுருக்கு. சரியா சொல்கிறது? அப்போ therefore theta equal to alpha minus pi, theta equal to π/3 minus pi. அப்போ theta equal to என்ன வருது? -2π/3 அப்படின்னு வருது. இதுதான் தீட்டா. இதுதான் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படின்றது. சரியா சொல்கிறது? போலார் ஃபார்ம் கேட்டால் நம்ம போலார் ஃபார்மாக ஃபார்ம் பண்ணி காமிச்சிடணும். சரியா? மறந்துடாத. இது எனஃப் போதும். நெக்ஸ்ட்டு question number 6. Prove that 1 plus sin π/8 plus I cos π/8 whole divided by, question எழுதிக்கிட்டு இருக்கேன், 1 plus sin π/8 minus I cos π/8 whole power 8 அப்படின்னு கொடுத்து ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. தம்பி இந்த மாதிரி சம்மில் லெட் அப்படின்னு எடுத்து ப்ரூஃப் போடுறேன். போலார் ஃபார்ம் அப்படின்றது வந்து எப்போவுமே இசட்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு தான் நம்மளுக்கு இருக்கணும். சரியா? அப்போ இதில் சேஞ்சாக இருக்குது இந்த இடத்துல. நான் முதல்ல அதை அப்படியே எடுத்துக்கிறேன். இசட் ஈக்குவல் டு sin π/8 ப்ளஸ் ஐ காஸ் π/8ன்னு எடுத்துக்கிறேன். பரவாயில்ல, கொடுத்தே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் அப்ளை பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்ளை பண்ணுறேன். என்ன அப்ளை பண்ண போகிறேன்னா 1 + z பை மைனஸ் இருக்குனால இது 1 + 1/zன்னு அர்த்தம். வேணால் எடுத்துக்க. 1/z ஈக்குவல் டு கான்ஜுகேட் எடுத்தோம்னா வரும். அப்படியே கீழேருந்து மேலே கொண்டு இன்வெர்ஸ் எடுத்தோம்னா வரும். π/8 மைனஸ் ஐ காஸ் π/8 அப்படின்னு வரும். அப்போ அதை நான் அப்ளை பண்ணிட்டேன். ஹோல் பவர் 8. இப்போ வந்து 1 + z இருக்கட்டும். 1 + கிராஸ் பண்ணோம்னா 1 + z/z ஹோல் பவர் 8. கீழே உள்ள டினாமினேட்டரை ரெசிப்ராக்கல் பண்ணிக்க.
z பை 1 ப்ளஸ் z ஹோல் பவர் 8. வெரி குட். இது ரெண்டையும் அடிச்சிடலாம் செட்டு. அப்போ z பவர் 8 இதுதான் ஆன்சரு. ஓகே குட். இசட்டுக்கு என்ன எடுத்துருக்கோம்? இந்த எடுத்துருக்கோம். சைன் பை பை 8 ப்ளஸ் ஐ காஸ் பை பை 8 அப்படின்னு அடிச்சுட்டு எழுதிட்டு மேலே என்ன போட்டிருக்கோம்? 8. இப்போ ஒரு சின்ன வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது அப்படின்ட்டா இதிலிருந்து ஐயை வெளியில் எடுக்கணும். ஐயை வெளியில் எடுத்தோம்னா என்ன ஆகும்னு பாரு. 8 மேலே இருக்குது பவரில். அப்போ ஐ பவர் 8 அப்படின்னு வெளியில் வரும். வெளியில் வந்தால் போலார் ஃபார்ம் வந்து திரும்பிக்கிறோம். போலார் ஃபார்ம் திரும்பிக்கிறோம்னா கரெக்டான போலார் ஃபார்ம் வந்துடும். காஸ் பை பை 8 சைன் பை பை 8ன்னு வந்துடும். ஐயும் போட்டுக்கலாம். பட் இந்த இடத்துல நடுவில் என்ன போட போகிறோம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. சரி, நான் ஐயை தான் வெளியில் எடுத்தேன். மேலே பவர் 8 இருக்கும். ஐயை வெளியில் எடுத்தோம். ஆனால் சேம் டைம் பவரோடு சேர்ந்து வந்துச்சு ஐ பவர் 8ன்னு. பட்டு ஐயை மல்டிப்ளை பண்ணோம்னா வெறும் ஐ தான் உள்ளே போகும். அப்போ இங்கே என்ன இருக்குது? ஐ. இது இந்த ஐ இங்கே போய் மல்டிப்ளை பண்ணால் ஐ ஸ்கொயர் என்ன வந்துடும்? இங்கே மைனஸ். ஆனால் இங்கே என்ன இருக்குது பாரு, தெரியுதான்னு பார்த்துக்க. புரிஞ்சுக்கிறேன்னா இது ஐ பவர் 8 வந்து வெளியில் எடுக்கையில், ஆனால் உள்ளே கொண்டு போயில் எதாவது உள்ளே போகும்? ஐயா உள்ளே போகும். இந்த இடத்துல ஐயோட உள்ள மல்டிப்ளை பண்ணால் ஐன்ட்டு ஐ என்ன வந்துடும்? ஐ ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ இதுக்கு என்ன கிடைக்கும்? -1. இந்த -1ஓட இந்த மைனஸ் சேர்ந்தால் தான் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் ஆகும்னா அவன் சொன்ன கான்செப்ட் இந்த கான்செப்ட் வரும். புரியுதான்னு பார். அவன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தலகால மாற்றி எழுதிட்டு நடுவில் என்ன போட்டுக்கிறோம்? மைனஸ் போடணும். ஐயை வெளியில் எடுக்கிறோம். இதிலேருந்து ஐயை வெளியே எடுக்கிறோம். எடுத்தோம்னா கேப்பில் மேலே 8 இருக்குது. 8ஓடு சேர்ந்து வரும். ஆனால் ரிவர்ஸில் ஐயை மல்டிப்ளை பண்ணும்போது ஐ பவர் 8 பண்ணக்கூடாது. ஐ தான் உள்ளே போகணும். அப்போ ஐ உள்ளே போகையில் போலார் ஃபார்ம் சேஞ்ச் ஆகி நிற்கிது கரெக்டாக, ஒரிஜினல் போலார் ஃபார்மு. ஆனால் நடுவில் என்ன போடணும்? மைனஸ் போடணும். அப்போ தான் ஐ ஸ்கொயர் -1 இந்த மைனஸோட சேர்ந்தால் ப்ளஸ் ஆயிரும். இதை கிளியர் பண்ணிக்க, இல்லைன்னா தப்பு. மறந்துடக்கூடாது. அந்த இடத்துல நடுவில் மைனஸ் வரணும் இந்த போலார் ஃபார்மில். ப்ளஸ் போட்டிங்கன்னா தப்பு. இப்போ ஐ பவர் 8னா 1, ஐ பவர் 4 2 டைம்ஸ் போட்டு எடுத்துலாம்ல. சரி, இப்போ 8 உள்ளே கொண்டு வா. காஸ் 8 பை பை 8 மைனஸ் ஐ சைன் 8 பை பை 8. ரைட், அடிச்சிரு. அடிச்சிட்டோம்னா ஒன்று தேவையில்லை. ஒன்றுன்றது அதுதான். காஸ் பை மைனஸ் ஐ சைன் பை. சைன் எனி பை 0 முடிஞ்சு. காஸ் பை -1. அப்போ என்ன ஆயிடுச்சு? ஆன்சரு -1. அவன் என்ன கொடுத்துருக்கான்? -1 தான் கொடுத்துருக்கான். சாரி, -1 தான் கொஸ்டினில் கொடுத்துருக்கான். நான் தான் தவறாக எழுதியிருக்கேன். பார்த்துக்கோ. பார்த்தியா, கொஸ்டின்லேருந்து ஆன்சர் முடிச்ச பிறகு கொஸ்டின் தப்பாக இருக்கேன்னு பார்க்குறேன். ப்ரூவ் தேட்னு கொடுத்து -1 கொடுத்துருக்கான். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. இதெல்லாம் கேட்பாங்கடா தம்பி. சிம்பிளாக நீ செய்யணும். கொஸ்டினை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். 100 மார்க் எய்ம் பண்ணுறவங்க, சென்ட் எய்ம் பண்ணுறவங்க எல்லாத்தையும் படிச்சுக்கோ. கான்செப்ட் தான் முக்கியம், வேறு ஒன்றுமே இல்லை. 6th சம் முடிச்சிட்டேன். அடுத்து வந்து 7th சம். பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. ஓகேங்களா? செவன்த்து சம்மிலேருந்து 3 மார்க் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுவோம். 7th சம்மிலேருந்து 3 மார்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் கிரியேட்டட் சம். சரியா? ரைட். இசட் ஈக்குவல் டு 2 + i√3 ஹோல் ஸ்கொயர்னா இசட் இன்வர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இதை கொடுத்து இதை கேட்டிருக்கு. அப்போ தம்பி ஃபஸ்ட்டு இசட்டை நல்லா கரெக்ட் பண்ணுவோம்டா. இசட் ஈக்குவல் டு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. a² + b² + 2ab. ஏக்கு வந்து 2, பிக்கு வந்து i√3, ஏக்கு வந்து 2, பிக்கு வந்து i√3. சரி, அப்போ a² 4, i² -1, √3 3 இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ -3 அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அடுத்து 2 2s are 4, 4√3 i. அப்போ என்ன வந்துடும்? 1 + 4√3i. இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் 1, இது அப்படியே வந்துடும். புரியுதா அப்படின்ட்டு பாரு. காம்ப்ளெக்ஸ் நம்பரை a + b ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். i² -1 √3a² பண்ணால் வெறும் 3. இந்த சம்முக்கு வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம். z இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/z. அப்போ 1/1 + 4i 4/3i இன்ட்டு கான்ஜுகேட் 1 - 4√3i ஹோல் டிவைடட் பை 1 - 4√3i. அப்படி நேரம் போகிறேன். 1 அது மல்டிப்ளை பண்ணால் அதுதான் மேலே உள்ளது நியூமரேட்டர் √3i.
டினாமினேட்டர் a + b × a - b a² + b². இது 4√3, இது 1. அப்போ மேலே உள்ளது அப்படியே தான் வரும். சரிங்களா? கீழே வந்து 1² 1 ப்ளஸ் 4² 16, இது 3. இப்போ 4√3² இருக்குனாடா தம்பி. 4² அர்த்தம், √3² அர்த்தம். √3² அடிச்சிட்டோம்னா வெறும் 3 அர்த்தம். இது 16 அர்த்தம். அப்போ 48 அர்த்தம். என்ன வருது? 48. அப்போ 1 - 4√3i / 49. இதுதான் என்னது? Z இன்வர்ஸ். இன்னமும் எழுதணும் அப்படின்னா ரியல் பார்ட் தனியாகவும் இமேஜினரி பார்ட் தனியாகவும் பிரிச்சுக்கோ. -4√3/49i. இதுதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆர் a + ib ஃபார்ம் ஆர் x + iy ஃபார்ம். இந்த மாதிரி பிரிச்சுடுறது. தெரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக நிறுத்தி செஞ்சுக்கோ. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7, 8, 3 மார்க் பார்த்துட்ருக்கோம். எவாலுவேட் மதிப்பு காண்க அப்படின்னு அர்த்தம். மைனஸ் ஆஃப் -√1 ஹோல் பவர் 4n + 3 கமாவா கமா n belongs to z அப்படின்னு கொடுத்துருக்கு. n belongs to z. சரி, இப்போ இதை கரெக்ட் எவால்வேட் பண்ண சொல்லியிருக்கு. நான் சொல்யூஷன் போட்டு எடுக்கிறேன். மைனஸ் ஆஃப் √-1 ஹோல் ப்ராக்கெட் 4n + 3. சரி, மைனஸ் இருக்கட்டும். ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருந்தால் அது என்னடா செய்வோம்? -1னா வெளியே எடுத்து i தானே சொல்லுவோம். i. அப்போ ஹோல் பவர் 4n + 3. அப்போ பிரிக்கையில் -i ஹோல் பவர் 4n, சரியா, இன்ட்டு -i ஹோல் பவர் 3. சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ -i ஹோல் பவர் 3க்கு என்ன வரும் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. -i ஹோல் பவர் 3க்கு என்ன வரும்? -i இன்ட்டு -i இன்ட்டு -i மைனஸ் i² -1 இன்ட்டு என்னது? i² -1 ஒரு i மைனஸ் i. அப்போ ப்ளஸ் i வருது. என்ன வருது? ப்ளஸ் எதுக்கு? இதுக்கு மாற்றி வைக்கிறோமா? -i 4n இன்ட்டு என்ன வருதுடா? ப்ளஸ் i வருது. சரிதுங்களா? ரைட். இப்போ இதை என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசி. -1 ஹோல் பவர் 4 i இன்ட்டு ஹோல் பவர் 4n பிரிச்சுக்கலாமா? இல்லை ஐக்கு தகுந்தாப்பில் கொடுத்தோம்னா என்ன வரும் அப்படின்ட்டு யோசிப்போமா? கொஸ்டின் நம்பர் 10, ஃபைண்ட் த லோக்கஸ் ஆஃப் p இல்லை லோக்கஸ் ஆஃப் z மாடுலஸ் 2z - 3 = 2. அப்போ லெட் z = x + iy கொடுத்துக்கோ. 2 இன்ட்டு x + iy - 3 = 2. சரிங்களா? உள்ள ஒன்று மல்டிப்ளை பண்ணு. 2x + 2iy - 3 = 2. ரியல் பார்ட் தனியாக பிரிச்சுக்கோ. பிரிச்சுட்டேன். இமேஜினரி பார்ட் தனியாக பிரிச்சுக்கோ. பிரிச்சுட்டேன். = 2. மாடலஸ் இருந்தால் ஸ்கொயர் ரூட் போடணும். 2. அப்போ இது ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர் 2x - 3. அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா 2x - 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2y ஹோல் ஸ்கொயர் = 2². ரூட் கேன்சல் ஆயிரும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு இந்த இடத்துல எழுதுனோம்னா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு எழுதுனோம்னா மறந்துடாத இந்த கேப்பில். சரி, ரைட். அப்போ a + ஹோல் ஸ்கொயர் a² + b² - 2ab + 4y² = 4. அப்போ 4x² + 4y² - 12x + 9 - 4 = 0. 4x² + 4y² - 12x + 5 = 0, which is required locus of z அப்படின்னு எழுதிக்கலாம்.
இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் 3 மார்க். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. மாடல்ஸ் வந்தாலும் இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ரைட், குட். நெக்ஸ்ட்டு உனக்காண்டி நான் ரொம்ப கிரியேட்டட் சம்மாக பார்த்து தான் செய்கிறேன். ஓகேயா? ரைட். அப்படியே 5 மார்க் போவோம், மூவ் பண்ணுவோம். அப்படியே 5 மார்க் மூவ் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 11. Very very important sum for public. Note it. Find the all values. Find the all values of 1 by 2 plus I root 3 by 2 whole power 3 by 4 and their product and product of values is 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. கிடைக்கக்கூடிய அது மதிப்பு ஆன்சர் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணால் என்ன வந்துருமா? 1 வரும் அப்படின்னு சொல்கிறான். பெரிய சம்மு 5 மார்க் சம்மு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்ரா தம்பி. படிச்சுங்கடாமா, எழுதி கூட காட்டுங்கடா பையலா தம்பி டீச்சர்ஸ்கிட்ட. இசட்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்து முதல்ல இதுக்கு போலார் ஃபார்ம் கண்டுபிடிச்சிக்க. 1/2 + I root 3/2. இதுக்கு போலார் ஃபார்ம் முதல்ல கண்டுபிடி. போலார் ஃபார்ம்ன்றது உனக்கு தெரியுமில்ல. இசட்ஸ் ஈக்குவல்ட்டு ஆர் எய்ம் பண்ணணும். என்ன செய்ய போகிறோம்னா cos θ + I sin θ தான் கீழே எழுதிக்கிட்டு இருக்கேன். இதுதான் போலார் ஃபார்ம் ஆஃப் இசட். போலார் ஃபார்ம் ஆஃப் இசட் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ முதல்ல வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா மாடுலஸ் இசட் கண்டுபிடிச்சா தான் ஆர் வரும். அப்போ மாடுலஸ் இசட்ன்றது ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ஐ வரக்கூடாது. ரூட் ஆஃப் போட்டுக்கிறணும். தெரியுமில்ல உனக்கு? அப்போ 1/4 இதுவும் 1/4 கீழே எல்சிஎம் 4 எடுத்தோம்னா 1/4 மேலே 3டா, இது 3/4. அப்போ இது 4/4ன்னு வந்துடும். அடித்தா என்ன வந்துடும்? வெறும் 1 வந்துடும். ரூட் 1னா வெறும் 1. அப்போ ஆர் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஒய் பை எக்ஸ். tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3/2 by 1/2. 2 கேன்சல் ஆயிரும். tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3. அப்போ π/3 60 டிகிரிக்கு வரும். 60 டிகிரிக்கு வரும். அப்போ தீட்டா லைஸ் எந்த குவாட்ரண்ட்டும் பார்க்குறோம். தீட்டா லைஸ் ரெண்டுமே ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படின்றனால தீட்டா ஈக்குவல் டு என்ன சொல்லிடுவோம்? ஆல்ஃபா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபானா தீட்டா ஈக்குவல் டு என்னது? π/3. அவ்வளோதான். அடுத்து போலார் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கணக்கு எழுதுகிறேன். 1/2 + I root 3/2 எழுதிட்டு ஆருக்கு வந்து 1. சரி, cos π/3 + I sin π/3 எழுதிட்டேன். இப்போ ரைஸ் பண்ணுறேன். கொஸ்டினில் கொடுத்துருக்கிற பவரை 3/4 ப்ளஸ் I root 3/2 ஹோல் பவர் 3/4 1 cos π/3 ஒன்னோட தேவையில்லை ப்ளஸ் I sin π/3 ஹோல் பவர் 3/4. இதோட ஒரு செட்டை நிறுத்திக்க கணக்கை. அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது அடுத்த ஸ்டெப். ஃபஸ்ட்டு வந்து போலார் ஃபார்முக்குள்ளே தேவையானதை கண்டுபிடிச்சி போலார் ஃபார்ம் பண்ணிவிட்டு போலார் ஃபார்மில் அப்ளை பண்ணிவிட்டு ரைஸ் பண்ணியிருக்கேன் பவரை கொடுத்ததை 2 சைடும். அப்போ ஒன்று ரைஸ் பண்ணோம்னா தேவையில்லை, விட்டுட்டேன். இப்போ அடுத்தடுத்து ஸ்டெப்ஸ் இருக்குது. என்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னா ஆர்கியூமெண்ட்டில் வந்து 2k சேர்க்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப் ஆர்கியூமெண்ட்டில் 2k சேர்க்கணும். ஆர்கியூமெண்ட்டில் 2k சேர்க்கணும். அதாவது cos 2k + π/3 அப்படின்னு எழுதணும். ப்ளஸ்ஸு I sin 2k + π/3ன்னு எழுதணும்டா தம்பி. ஹோல் பவர் 3/4. இப்போ நீ என்ன செய்யணும்னா இதை கிராஸ் பண்ணிக்க. இதை அப்படி கிராஸ் பண்ணிக்க 2ஓட. அப்போ என்ன வந்துடும்? cos 3 2 6k + π/3. அதே மாதிரி ப்ளஸ் I sin 6k + π/3 ஹோல் பவர் 3/4 ரைஸ் பண்ணது. ரைட். நெக்ஸ்ட்டு டிமார் ரூல் படி 3/4 இந்த ஆர்குமெண்ட் பக்கத்தில் இறக்கிறணும். cos 3/4 புரியுதா? 6k + π/3
ப்ளஸ் ஐ சைன் 3π/4 6k பை ப்ளஸ் π/4. இப்போ இறங்கின பிறகு கேக்கு வேல்யூ கொடுக்கணும் 0 1 2 3. நான் இருக்கான்னு பாரு. இந்த கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு நியரஸ்ட்டாக பக்கத்தில் அடுத்த ப்ரீவியஸ் நம்பர் கொடுக்கணும். ஏன்னா 0 இன்க்ளூட் ஆகிறனால 0 1 2 3 அப்படின்னு சொன்னால் 4 நம்பர் ஆயிரும், இன்க்ளூட் ஆயிரும் 0 சேர்க்கறனால. ஓகேங்களா, மறந்துடக்கூடாது. இது ஒரு ஸ்டெப்பு கணக்கில். இனிமேல் நான் வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறேன். இனிமேல் தான் 1 இஃப்பு k is equal to 0ன்னு போட்டால் தென் ஆன்சர் என்ன கிடைக்கும் பார்க்கணும். இன்னொரு ஸ்டெப் எழுதுனா எழுதிக்கலாம். எது ரெண்டு என்ன 3 அடிச்சிரு. 3 அடிச்சுட்டு இங்கே 3 தாண்டா தம்பி இருக்கும், 3 தாண்டா. 3 அடிச்சு விட்டுரு. அப்போ கீழே 4 இருக்குது, மறந்துடாத. இந்த கேக்கு 0 போட்டோம்னா கீழே கேக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 6 × 0 பை அப்படின்னா 0 ஆயிரும். பக்கத்தில் ப்ளஸ் பைன்னு இருக்கனால ஆட் பண்ணால் ப்ளஸ் பை வரும். அப்போ மேலே என்ன வருது பை, கீழே என்ன வருது 4. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து காஸ் π/4 ப்ளஸ் ஐ சைன் π/4ன்னு வருது தம்பி. இது ரெண்டையும் சேர்த்து சிஸ் தீட்டான்னு எழுதுவாங்க. சிஸ் π/4ன்னு எழுதிக்கலாம். சிஸ்ஸு சிஐஎஸ். ரெண்டாவது வந்து இஃப் கே இஸ் ஈக்குவல் டு 1 தென் காஸ் 1 போட்டோம் 1 6 ஆர் 6π ப்ளஸ் 1π 7π/4 7π/4 ப்ளஸ் ஐ சைன் 7π/4 ஈக்குவல் டு சிஸ் 7π/4. நெக்ஸ்ட்டு வந்து மூணாவது கொஸ்டின்னு கேக்கு பதிலாக 2 கொடுத்துக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் 2 தென் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் பப்ளிக் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இதை போட்டு பார்த்துக்க. நல்லா படிக்கிறாலும் சேர்த்தன்னு சொல்லுவாங்க, நானும் சேர்த்தன்னு சொல்லுவேன், பார்த்துக்கோ. காஸ் 2 போட்டோம்னா 6 2s are 12 13π/4 ப்ளஸ் ஐ சைன் 13π/4. அப்போ சிஸ் 13π/4. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஃப் கே ஈக்குவல் டு 3 தென் காஸ் 13 கிட்ட என்ன வரும், இது 3 போட்டால் 18 19π 19π/4 ப்ளஸ் ஐ சைன் 19π/4 ஈக்குவல் டு சிஸ் 19π/4. கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா 1πன்னு வருது 7πன்னு வருது. டிஃப்ரென்ஸ் என்ன வரும் 6ன்னு வருது பாரு. அப்புறம் இதோட 6 ஆட் ஆகிருக்குவார், இதுவும் 6 ஆட் ஆகிருக்குவார். அப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாரு 6 6ன்னு. அதை வச்சு நீ தப்பாக ரைட்டாக கண்டுபிடிச்சலாம். இதுதான் வேல்யூஸ்னு அர்த்தம். இதுதான் வேல்யூஸ். ஃபைண்ட் த ஆல் வேல்யூஸ்னால இதுதான் வேல்யூஸ். இந்த வேல்யூஸை ஃபுல்லாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அந்த வேல்யூஸை ஃபுல்லாக ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அது வந்து சொல்கிறான் பாரு, ப்ராடக்ட் ஆஃப் வேல்யூஸ். ப்ராடக்ட் ஆஃப் வேல்யூஸ் டேரெக்டாக எழுதிடுறேன் எனக்குள்ளேயே, அடுத்த பேஜ் போகாமல். வேல்யூஸ் ஈக்குவல் டு சிஸ்ஸு காமனாக போட்டுட்டு எழுதிடலாம் π/4. ஆர்குமெண்ட்டை ஃபுல்லாக கூட்டணும். ப்ராடக்ட்டுன்னு சொன்னோன்னா மல்டிப்ளை பண்ணி விட்டுறாத, ஆர்குமெண்ட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணணும். π/4 ப்ளஸ் 7π/4 ப்ளஸ் 13π/4 ப்ளஸ் 19π/4 ஈக்குவல் டு சிஸ் என்ன வருது அப்படின்ட்டு பாரு. 40 வருதான்னு பாரு. 7 3 10 20 20 40 40π/4. வெரி குட். அடிச்சிட்டோம்னா என்ன வருதுடா தம்பி சிஸ் 10π. அப்போ திருப்பி நான் ஓப்பன் பண்ணுறேன். சிஸ் 10π எப்படி ஓப்பன் பண்ணலாம், காஸ் 10π ப்ளஸ் ஐ சைன் 10πன்னு ஓப்பன் பண்ணலாம்ல. சைன் எனிப்பை உன்ட்டு என்ன சொல்லியிருக்கோம் 0. காஸ் பைக்கு என்னது காஸ் பை ஆட் நம்பர்னால் -1. காஸ் பை -1, காஸ் 2π ப்ளஸ் 1, காஸ் 3π -1, காஸ் 4π ப்ளஸ் 1. ஆட் நம்பருக்கு -1, ஈவன் நம்பருக்கு +1. ஸோ காஸ் 10π அப்படின்றது வந்து ஈவன் நம்பர். ஸோ ஆன்சர் இஸ் 1. தர்ஃபோர் ப்ராடக்ட் ஆஃப் வேல்யூஸ் என்னது 1. இதுதான் ரிக்வயர்ட் ஆன்சர். ஹென்ஸ் ப்ரூவ். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க, நிதானமாக செஞ்சுக்க. சரியாக சொல்கிறது பார்த்துக்கிட்டு நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, தேங்க்யூ. கொஸ்டின் நம்பர் 12. இதுவும் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோ. x⁻7 சால்வ்னு கொடுப்பாங்க. x⁻7 + x⁻4
ப்ளஸ் எக்ஸ் க்யூபு ப்ளஸ் 1 is equal to 0. ரைட். இப்போ இது ரெண்டு டேர்மில் இருந்து எக்ஸ் பவர் 4 வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்னு பாரு. இது ரெண்டையும் அப்படியே கவர் பண்ணிக்கிறோம். எக்ஸ் க்யூபு ப்ளஸ் 1. இதில் 7லேருந்து 4 வெளியே வந்துச்சுன்னா எக்ஸ் க்யூபு ப்ளஸ் இது 4 அப்படியே வெளியே வந்துருந்துச்சுன்னா 1. இப்போ இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு. இதில் எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 1 காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும்? எக்ஸ் பவர் 4 இந்த நடுவில் உள்ள ப்ளஸ்ஸு இது ஹோலாக வெளியில் வந்துருச்சுன்னா எனக்குள்ளே 1 இருக்குன்னு அர்த்தம். ஈக்குவல் டு 0. அப்போ இப்போ ஈக்குவேஷனை ஃபேக்டராக பிரிச்சுட்டேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 ஒரு ஆன்சர். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஆன்சர். ரெண்டு ஆன்சரையும் தனித்தனியாக எப்படி செய்கிறேன்னு பாரு. சரியா? எப்படி செய்கிறேன்னு பாரு. எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு -1. எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு -1. அப்போ எக்ஸ் க்யூபு போல் எக்ஸ் போட்டோம்னா -1 ஹோல் பவர் 1/3ன்னு எழுதலாம். அதே மாதிரி இதுக்கு எழுதல எக்ஸ் பவர் 4 is equal to -1. அப்போ எக்ஸ்ன்னு எழுதினோம்னா -1 ஹோல் பவர் 1/4ன்னு எழுதலாம். இப்போ நான் இருக்கான்னு பாரு. டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க போலார் ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்படின்றதுக்கு என்ன, -1க்கு என்ன அப்படின்றலாம் சொல்லி கொடுத்துருப்போம் தெரியுமா? 1 அப்படின்னா cos 0 + i sin 0. -1 அப்படின்னா cos π + i sin π. மெமரியில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. i அப்படின்னா cos π/2 + i sin π/2. -i அப்படின்னா cos π/2 - i sin π/2ன்னு சொல்லியிருப்பாங்க. நான் இருக்கான் பாரு. அதுதான் இங்கே அர்த்தம். ஹோல் பவர் என்ன இருக்குது? 1/3. அப்போ இதுக்கு அடுத்து ஆர்குமெண்ட்டில் 2k π சேர்த்துக்க. cos 2k π ப்ளஸ் π இப்படி சேர்த்துட்டு அது மாதிரி ப்ளஸ் i sin அதுக்கும் சேர்க்கணும். 2k π ப்ளஸ் π சேர்த்துட்டு ஹோல் பவர் என்னது? 1/3. இப்போ கீழே இறக்கி விட்டுக்கோ. அதாவது டிமார்கன் ரூல் படி இங்கே வந்துடணும். போலார் ஃபார்ம்கிட்ட ஆர்குமெண்ட்டில் வந்துடணும். cos 1/3 இன்ட்டு அந்த இது ப்ளஸ் i sin 1/3 இன்ட்டு ஆர்குமெண்ட் இறக்கி விட்டாச்சு. இப்போ இதில் என்ன இருக்கும்? 2k π ப்ளஸ் π. இங்கே என்ன இருக்கும்? 2k π ப்ளஸ் π. பார்த்துக்கோ நிதானமாக. அப்போ k is equal to கொடுக்கல 0 1 2 அப்படி கொடுக்கணும். ஏன்னா கீழே என்ன இருக்குது? டினாமினேட்டரில் 3 இருக்குது. அப்போ நியரஸ்ட்டாக முன்னாடி ப்ரீவியஸ் இது வரைக்கும் கொடுக்கணும். n-1 வரைக்கும். இதுதான் எக்ஸு. இது ரெண்டையும் சேர்த்து வேணால் சிஸ்ன்னு எழுதி 1/3ன்னு எழுதி 2k π ப்ளஸ் πன்னு எழுதி வச்சுக்கோ. ஈஸியாக எழுதுறக்காண்டி. இப்போ கேக்கு 0 போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பார். 0 போட்டால் 6 π/3ன்னு வரும். வருமானு பார். கேக்கு 1ன்னு போட்டோம்னா 1 2 2 ஒரு பை 1 3 π/3ன்னு வருமானு பார். 3 3 கேன்சல்னா 6 πன்னு வருமானு பார். 6 πனா -1. 6 π எப்படின்னா cos π + i sin π அப்படின்னு பிரிக்கலாம். 6 πயை cos π + i sin π அப்படின்னு பிரிக்கலாம். ஏன்னா இப்படி உள்ளது தானே உனக்கு நான் இப்படி உள்ள ரெண்டையும் தானே இப்படி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பிரித்து ரிவர்ஸில் பாரு. 6 π அப்படின்னா cos π + i sin πன்னு பிரிக்கலாம். பிரிக்கையில் 6 π அது cos πக்கு -1 sin any π 0. அடுத்து k = 2ன்னு கடைசி வேல்யூ போடுறேன். 2 2 4 5/3ன்னு வந்துடும். 6 5 π/3. இதுதான் அதோட வேல்யூஸ். இந்த வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு இங்கிட்டு வா. அதே தான் செய்ய போகிறேன். cos π + i sin π அவ்வளோதான். ஹோல் பவர் 1/4 ரைஸ் பண்ணால் இங்கிட்டு வந்தால் 1/4. அப்படின்னா தானே உனக்கு கேன்சல் ஆகும். ரைட். இப்போ இதை வந்து 6 πன்னு போட்டுக்கலாம். இல்லைனா நீ போலார் ஃபார்ம் ஆட் பண்ணிக்க முதல்ல. cos 2k π ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் π ப்ளஸ் i sin சரியா சொல்கிறது? i sin 2k π ப்ளஸ் π ஹோல் பவர் 1/4. 1/4 ஆர்குமெண்ட்டில் இறக்கி விட்டுக்க. டிமார்கன் ரூல் படி 1/4ன்னு இறக்கிட்டு 2k π ப்ளஸ் π ப்ளஸ் i sin 1/4 2k π ப்ளஸ் π. ஓகே குட். இப்போ கேக்கு பதிலாக வேல்யூ கொடு 0 1 2 3. சரி, இதை வந்து வேணா சிஸ்ன்னு எழுதி 1/4ன்னு எழுதி 2k π ப்ளஸ் பைன்னு சிம்பிளாக எழுதிக்க. சரியா? இப்போ நான் k is equal to 0ன்னு கொடுத்தேன்னா என்ன வரும்னு பாரு. k is equal to 0 கொடுத்தா 6 π/4ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு k is equal to 1ன்னு கொடுத்தா 6 இது 1 வந்து 1 2 2 π ப்ளஸ் 3 π/4ன்னு வரும். நெக்ஸ்ட்டு கேக்கு 2ன்னு கொடுத்தா 2 2 4 ப்ளஸ் 1 5 π/4ன்னு வந்துடும். 6 5 π/4ன்னு வந்துடும். கேக்கு 3 கொடுத்தா 3 2 6 1 7 வந்துடும். கேக்கு 3 கொடுத்தா 6 7 π/3. அப்போ கணக்கில் எழுதுகிற ஆன்சர் இதை கடைசியாக கொண்டு வந்து எழுதணும்டா தம்பி. 5 மார்க் கொஸ்டின்ஸ் மறந்து விடாதே. 5 மார்க் கொஸ்டின்ஸ் மறந்து விடாதே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஒன்று சொல்லியிருந்தேன், இப்போ ஒன்று சொல்லியிருக்கேன்.
சரியா? ஆமாம், பார்த்துக்க பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறியா கவனிச்சு தோணிக்க. therefore the values ஆர்னு எழுதணும். therefore the values ஆர்னு எழுதையில் 6π/3 எடுத்து எழுதுறான். -1 6π/3 அப்படி சேர்த்து எழுதிடணும். பவரில் 7 இருக்குனால 7 ஆன்சர் வரணும், இல்லைன்னா தப்பு. அப்புறம் 6π/4, அப்புறம் 6 3π/4, அடுத்து 6 5π/4, அடுத்து 6 7π/4. கரெக்டானு பார்த்துக்கோ, கரெக்டானு பார்த்துக்க. மொத்தமாக எத்தனை ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்துக்க. 2 3 4 5 6 7, அவ்வளோதான். 6 தீட்டா ஆச்சு. CIS மறந்துடாத, 6 ரைட். இதுதான் வேல்யூஸ் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சு நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட். இது ஒரு முக்கியமான சம்படா தம்பி. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் என்னென்ன சம் செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துக்க. ஃபஸ்ட்டு அந்த ரியல் பார்ட் 1 என்னென்ன சம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு 5 மார்க்கில் பார்த்துக்க. அது ஒன்று செஞ்சுருக்கேன். ரியல் பார்ட் 1 செஞ்சுருக்கேன். அடுத்து பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஆர்குமெண்ட் இமேஜினரிலாம் அவங்க கொடுப்பாங்க. சரியா சொல்கிறது? ஒரு சம் செஞ்சுருக்கேன், அடுத்து 2 சம் செஞ்சுருக்கேன். இப்போ நான் 3ஆவது சம் செஞ்சிட்றேன். 3ஆவது சம் வந்து ஃபைண்ட் த லோக்கஸ் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி செய்கிறேன். 13th சம். ஃபைண்ட் த லோக்கஸ் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் z minus 1 by z plus 1 equal to π/2. π/3 or 2 π/3. π/3 வெரி பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட். சொல்யூஷன் போடுறேன். லெட்டு z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு எடுக்கிறேன். அப்போ அதில் அப்ளை பண்ணுறேன். ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் minus 1 by x plus iy plus 1 equal to இதில் அப்ளை பண்ணுறேன் π/3. ஓகே, இப்போ ரியல் பார்ட் தனியாக பிரிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்றது ரியல் பார்ட்டு ப்ளஸ் ஐஒய் தனியாக. இதில் ரியல் பார்ட் பிரித்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐஒய் தனியாக ஈக்குவல் டு π/3. இப்போ கீழே உள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுக்க போகிறேன். எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ஐஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 plus iy into x plus